இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலாக நான் மெர்சல் படம் வந்து இப்போ தான் நம்ம சொல்லணும்னு இல்லை, நான் இது வந்து 8 இயர்ஸ்லேயே வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து ஒரு ஹைப்பாக வந்த படம்னே மெர்சல் தான் சொல்லலாம். டீசர்லேருந்து சாங்லேருந்து ஆலப்புற தமிழன்னு அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரீட்டாக கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் அட்லி வந்து சம்பவம் பண்ணின வருஷம் அந்த 2017லலாம். அதனால் அந்த வருஷத்தில் தொடர்ந்து நிறையா படம் வந்துருந்தது. அந்த நிறையா படத்தில் வந்து பார்த்தோன்னா மெர்சல் வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு தான் சொல்லுவேன். மேக்கிங் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ தரமாக இருக்கும் ப்ரோ. ஒரு ஹாலிவுட் படம் தரத்துக்கு இருக்கும் மெர்சல் படம்லாம். ஸோ அதுவாக இருக்கட்டும். ஸோ ஒரு ஃபேன் பாய் ஒரு அவரோட தலைவருக்கு வந்து பார்த்தோன்னா இப்படி தான் செய்யணும் அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்கும் பார்த்தீங்களா. அந்த விஷயத்தில் வந்து பார்த்தோன்னா அட்லிக்கு ஒரு சூப்பராக வந்து விஜய் வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி ஏஆர் ரகுமான் சாரும் வந்து பார்த்தோன்னா பிஜிஎம்லாம் கம்போசிங்கில் மிரட்டி விட்டுருக்காரு. சீன் பை சீன் ஒரு இதுதான் ப்ரோ, கூஸ் பம்ப்ஸ் தான் ப்ரோ படம் ஃபுல்லா. ஸோ இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தளபதி அவர்களே, தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்களே. ஸோ இன்னும் மேலும் மேலும் வந்து பார்த்தோன்னா படங்களும் பண்ணணும் என்று ரசிகர்களுடைய வேண்டுகோளாகவும் இருக்கிறது. நான் தேட்டரில் தான் ஃபஸ்ட்டு இதை பார்த்தேன். பட் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தளபதி பர்த்டேக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமையே விட்ருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. மறுபடியும் பார்க்குறப்ப நம்ம அட்லி ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா அவர் ஹிந்தி அங்கே போயிட்டார். இப்போ அல்லு அர்ஜுன் அந்த விஜய் நடிக்கிற கேரக்டர் அல்லு அர்ஜுன் நடிக்கிறான்னு நினைக்கிறேன். மற்றபடி அட்லி வேறு லெவலில் தளபதி ஃபேன்ஸுக்கெலாம் சம்பவம் செஞ்ச படம் மெஸ்ஸில் தெரியும். இந்த மாதிரி படங்கள் தான். அதை ரிலீஸ் பண்ண படம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே வைப்பு தான் இருக்குது. எப்பயுமே நம்ம அந்த சாங்ஸ் எல்லாம் குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ஆலப்புறம் தமிழ் அந்த கூஸ்பம் மூமெண்ட்டே அவர் அந்த மண்ணில் இறங்கி நடந்து வருவார். அது வேறு மாதிரி இருக்கும். அது நம்ம மூணாவது தளபதி காட்டும், அவங்க அப்பா தளபதி காட்டும் போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்ட்ரோ வீடியோ இதில் அந்தளவுக்கு எதுவும் இல்லை. ஆனால் செம்மையாக இருக்குது. படம் பார்க்குறப்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குப்பா. அவர் அந்த அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறப்பெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு சத்யராஜ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ரீலீஸ் பற்றி நாம் என்ன அதிகமாக பேச முடியும். செம்ம ஃபுல்ஃபில்லு. பத்ரேகா திருமலை பகவதி அந்த மாதிரி ஏதாவது ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கு. குஷி தான் இன்னும் ரிலீஸ் பண்ணால் நல்லா தான் இருக்கும். 7 இயர்ஸ் கழிச்சு படம் வந்திருக்கலாம். சத்தியமாக சொல்கிறேன். எஃப்டிஎவர் நான் சின்ன வயசில் பார்க்கப்ப அருமத்தட்டு இல்லை. ஆனால் இப்போ வந்து பார்த்தப்ப அவ்வளோ கூஸ் பம்ப்ஸ் தான். ஒவ்வொரு சீன் சொல்கிறேன், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குண்ணா. சரி, வேறு படம் என்ன ரிலீஸ் கேட்பீங்க? நாங்கள் இப்போ கத்தினா சர்க்கார் வர எலெக்ஷனுக்கு 2 முக்கியமான தேவையான படம் தான். அவர் என்ன தான் மக்கள் பண்ணி இறங்கி செஞ்சாலுமே 2 படம் ரிலீஸ் பண்ணால் ஒரு ஓட்டு பண்ண உணர்வு வரும். கண்டிப்பாக சர்க்கார்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கட்சி தான் ஓட்டு பண்ண அவசியம் இல்லை. ஆனால் அந்த ஓட்டு அருமை தீர்றதுக்காக சர்க்கார் திரும்பி ரிலீஸ் பண்ணி ஆகணும்.